உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மே மாத பலன்கள். இந்த மே மாத பலன்களாகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போயிருது, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அப்ப கடக ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்ப கடக ராசிக்கு 3ஆம் இடத்துல கன்னியில கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், குருடைய வீட்டுல மீனத்துல செவ்வாய் பகவான், ராகு பகவான், புதன் பகவான், மேசத்துல சூரிய பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். இந்த கிரக அடைவுகள் ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சனி பகவானை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் அற்புதமாக அருமையாக இருக்கிறது கடகராசிக்காரங்களுக்கு. அப்ப கடகராசிக்காரங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள் சனி பகவானால் எந்த காயமும் படாமல், எந்த வேதனையும் படாமல், எந்த ரணமும் இல்லாமல் இந்த மற்ற கிரகங்கள் எல்லாமே காப்பாத்தும் அப்படின்றாங்க. அப்ப இந்த பீரியட்ல கடகராசிக்காரங்களாகப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக அவங்க இதுவரைக்கும் பட்டு வந்த கஷ்டத்திலிருந்து, காயத்திலிருந்து, அந்த ரணத்திலிருந்து விடுதலையாகி மெல்ல அவங்க பார்க்க போனா கரை ஏற போறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இந்த சனி பகவானால, இந்த அஷ்டமத்து சனியினால அவங்க வாழ்க்கைய அஷ்டமிச்சு போயிடுச்சு. எவ்வளவு செழிப்பான குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்துல செழிப்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. எவ்வளவு ஒரு பிசினஸ் பண்ணி நல்லா வளர்ந்துட்டு இருந்த குடும்பங்களும் அந்த பிசினஸ்ங்கிறத அப்படியே கெட்டு போய் ஸ்தம்பிச்சு போயிருக்குது. நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களும் அந்த வேலையில பிரச்சனைகளை அந்த வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை போய் போச்சு. அது போக வெளியில நண்பர்களால் பிரச்சனை, ஜாதி ஜனத்தினால பிரச்சனை, எப்ப இவங்க கீழே விழுவாங்க அப்படின்னு பார்க்க போனா இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை எல்லாமே கண்ணுல பார்த்துட்டு அப்படியே வேதனையோடு அந்த ரணத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு தான் இந்த பீரியட் ஆகப்பட்டது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்றேன். இந்த மாதம் மட்டும் இல்ல, அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி மே மாசம் 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு வந்துட்டாங்க. உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த வருடம் பூராமே கண்டிப்பாக கடகராசிக்காரங்கள் சாதிப்பீங்க. அப்போ கடந்த இந்த 2 வருஷம் 3 வருஷ காலமாக நீங்க பட்ட கஷ்டத்திலிருந்து, அந்த ரணத்திலிருந்து அதற்கு பதிலடி கொடுக்க போறீங்க. அப்புறம் உங்களை யாராரு இகழ்ந்து பேசினாங்களோ, யாராரு எல்லாமே நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டீங்க, இவன் எங்கேயும் எந்திரிக்க போறா, இவன் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு உங்களை பார்த்து யாராரு முடிவு பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட எந்திரிச்சு நிக்க போறீங்க. நீங்க ஜெயிக்க போறீங்க, நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. இது கண்டிப்பாக நடக்கும், இது உறுதி. கடகராசிக்காரங்களே, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் வாழ பிறந்தவர்கள், ஆழ பிறந்தவர்கள். நீங்க பார்க்க போனா எந்த ரூபத்திலையும் அடிமையா போக மாட்டீங்க. அதே சமயத்துல பார்க்க போனா வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு தகுதி இல்லாம போக மாட்டீங்க. நீங்க பார்க்க போனா எப்படி இருந்தாலும் ஜெயிப்பீங்க. அந்த ஜெயிக்கக்கூடிய நேரங்கிறது வந்தாச்சு. இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவானும் அங்க மே மாசம் 19ஆம் தேதி அங்க ஆட்சியா வர்றாங்க. எப்படி வர்றாங்க? ஆட்சி பெற்று வர்றாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் ஸ்ட்ராங்கா இருக்குது. அது போக அந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணையறாங்க.
இது பார்க்க போன மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அப்ப இந்த அதிர்ஷ்டத்தினால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படிப்படியாக முன்னேற்ற பாதைக்கு வருவீங்க. அப்ப இந்த மாசத்துல ஏதாவது லாட்டரி வாங்கலாமா அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக நீங்க வாங்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகப்பட்டது கண்டிப்பாக தீரும். ஷேர் மார்க்கெட்ல போனாலும் சரி, நீங்க லாட்டரி வாங்கினாலும் சரி, இந்தியால வாங்கினாலும் சரி, வெளிநாட்டுல வாழ்றவங்க அந்த லாட்டரியை வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக இந்த கிரக கூறுகளாகப்பட்டது அள்ளி கொடுத்தே தீரும் என்பதுல எந்தவித தடையுமே இல்லை. அது போக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான், உங்களுக்கு 9ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருப்பது யோகம். அந்த செவ்வாய் பகவானால கண்டிப்பாக உங்களுக்கு வீடு, பூமி, நிலம் இது எல்லாமே கண்டிப்பாக அமையும். அப்ப இழந்த வீட்டை நீங்க திரும்ப அடைவீங்க, இழந்த சொத்தை நீங்க திரும்ப அடைவீங்க. நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க ரோட்டுக்கு போனவங்க கூட மீண்டும் திரும்ப கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான நிலத்தை சம்பாரிச்சு நீங்க நல்லா இருக்க போறீங்க. இது போக உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் 10ஆம் இடத்துல. அப்ப அந்த செவ்வாய் அந்த சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்குன்னு தைரியம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும். நான் எதையுமே பார்க்க போன சம்பாரிச்சிருவேன், சாதிச்சிருவேன் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். அப்ப அந்த சூரிய பகவானும் குருவோடு இணைய போறாங்க மே மாசம் 14ஆம் தேதி. அந்த குரு, சூரியன், சுக்கிரனும் 3 பேரும் ஒன்னா இணைஞ்சு அந்த 3 கிரகங்களுடைய ஆதிபத்தியமும் உங்களுக்கு நல்லதைத்தான் செய்யும். அப்ப அந்த நல்லதுடைய அனுகிரகத்துல கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தலையெழுத்தே மாறும், உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறும். உங்க வாழ்க்கையில் பார்க்கணும் அப்படி படிப்படிப்படியாக முன்னேறி நீங்க இழந்த செல்வத்தை அடைந்து எவ்வளவு எல்லாமே இழந்தீங்களோ அது எல்லாமே படிப்படியாக அடைஞ்சு அதையும் மீறி நீங்க சம்பாரிச்சு ஒரு சாதனையாளராக ஒரு சாதிக்க போறீங்க. இது கண்டிப்பாக நடக்க போகிறது. என்ன சார், நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஏதோ பார்க்க போன அந்த கஷ்டம் பரிகாரமானாலே போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்றீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்வது நடக்கும். இது நான் விளையாட்டுக்கு சொல்லல. உங்களுடைய கிரக கூறுகளாகப்பட்டது உங்களுடைய கட்டங்கள்ல அந்த கிரக கூறுகளாகப்பட்டது அந்த அளவுக்கு மாறி அற்புதமாக நிக்குது. இதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு, உங்களுக்கு அந்த கிரக கூறுகள் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உயர்வது உறுதி. இப்ப நான் சொன்ன பலன் பூராமே இப்ப இந்த கிரக கூறுகள் எப்படி இருக்குதுன்னா அந்த கிரக கூறு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால 85% ஆகப்பட்டது உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை தான். இதே பார்க்க போனா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலே நடக்கக்கூடிய அந்த தசா புத்தியில் சாதகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அதனால கடகராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பாருங்க. அதுல என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, நம்மளுக்கு சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதா அப்படின்னு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாண்ட இந்த ஜாதகத்தை நீங்க பாருங்க. அப்படி பார்த்து நீங்க பலனை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்றைய நாள் சொல்றேன் நான், நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் வெல்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நிலைமை மாறப்போகுது. உங்களுடைய நிலைமை மாறி நீங்கள் உயரப் போகிறீர்கள். இது கண்டிப்பாக நிஜம். உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். 5 வருஷம் 10 வருஷம் 3 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம கோயிலா ஏறி இறங்கி குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்த உங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த தெய்வம் கண் திறந்து பார்த்து உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு திருமண தடைகள் கண்டிப்பாக விலகும். அப்ப இதனால உங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும், உங்களுடைய பெத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்போ உங்க குடும்பத்திலேயே அந்த சந்தோஷ மழை பெய்ய போகிறது. இது நாள் வரைக்குமே
கஷ்டம், ரணம், நோய் இப்படின்னு வந்து பார்க்க போனா நிறைய குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்க குடும்பத்துல சந்தோஷம் அப்படிங்கிறது உருவாக போகிறது. உங்களுக்கு பல நாள் பட்ட கஷ்டம், பல நாள் இருந்த நோயும் தீரப்போகிறது. கண்டிப்பாக இந்த பீரியட்ல இருந்து நீங்க நல்லா இருப்பீங்க. நேயர்களே, கண்டிப்பா உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.